ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். இந்த சேனலை இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் வந்து உங்களை வந்து கரெக்ட் டைமில் வந்து செய்யணும். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே எல்லா ஸ்டாக்ஸுமே அப் சைடில் தான் இருந்தது. ஒரு நல்ல இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் அப்போட தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? ஸோ பிஎஸ்சி சென்செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 1134 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ 1.5% வந்து இண்டெக்ஸ் லெவலில் வந்து பிஎஸ்சி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. சரிங்களா? நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து 330 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1.4% வந்து நம்மளுக்கு அப் சைடில் இருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல க்ளோசிங்கில் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நல்ல மூவ் இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல புல் ரன்னே வந்து நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சது. எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் வந்து எல்லாரோடதுன்னு சொல்லலை, எல்லாருடைய முக்காவாசி பேருடைய போர்ட்ஃபோலியோ வந்து இன்னைக்கு வந்து க்ரீனில் தான் வந்து இருந்திருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு ரீசன் வந்து குறிப்பிட்ட ரீசன் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம குயிக்காக பார்ப்போம். ஸோ இண்டைசஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் வந்து நல்ல ஒரு மூவ் இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே இண்டெக்ஸ் லெவலில். ஸோ நிஃப்டி பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் லெவல்லே பார்த்தீங்கன்னா பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2% மாதிரியுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல புல் ரன் இருந்தது. சரிங்களா? நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. செக்டரல் இண்டைசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7% வந்து ஹைல இருக்கு. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃப்எம்சிஜி மட்டுமே இன்னைக்கு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து க்ரீனாக வந்து எண்டால. ஸோ ஓரளவுக்கு ஓகே பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ரன் இருக்குல்ல, ஆனால் ஓரளவுக்கு வந்து க்ரீன் ஜோனில் தான் வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ மெட்டல், ஃபார்மா, நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% கிட்டேயுமே வந்து க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ நிஃப்டி ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து 2% மேலேயே க்ளோஸ் எடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் நம்ம ஈரான் யூஎஸ் உடைய டீல் உடைய ரிலேட்டட் நியூஸ்னால தான் வந்து இதோடைய மெயினாக வந்து மூமெண்ட்டே வந்து இவ்வளோ பெரிய மூமெண்ட்டே இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம குளோபல் மார்க்கெட், நம்ம எப்பவுமே நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், குளோபல் மார்க்கெட், ஆயில் மார்க்கெட் இதையுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ குளோபல் மார்க்கெட் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன். ஜப்பான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.87% கிட்ட வந்து க்ளோசிங் இருக்குது. ஸோ ஜப்பான் மார்க்கெட்லேயுமே வந்து நல்ல வந்து ஒரு மூமெண்ட் இருந்தது. அமெரிக்கன் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து லீவாக இருக்கிறதுனால ஸோ பட் முன்னாடியே வந்து ஒரு நல்ல இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ வந்து நஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஆயில் மார்க்கெட் சைடு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் மார்க்கெட் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லாவே போயிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி WTI க்ரூடு வந்து 91.22% வந்து கீழே பக்கத்தில் வந்துருக்கு. பிரெண்ட் தான் நம்ம மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து நம்ம பிரெண்டோட க்ரூட் ஆயில்ஸ் தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ 110, 120 அப்படின்னு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 97.83 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான நம்மளுக்கு ஹிண்ட். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இவங்களுடைய டீல் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ எதனால் எக்ஸாக்டாக வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல் ரன் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈரான் அக்ரி டு கிவ் அப் என்ரிச்ட் யூரேனியம் இன் டீல் அனௌன்ஸ் பை ட்ரம்ப். ஸோ இது வந்து யுஎஸ் அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பனிங் ஆஃப்
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ இதுதான் யூஎஸ் அஃபிஷியல் சைட்லேருந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஈரான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் கொடுத்துருக்கிற பொதுவான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இப்போதைக்கு சொல்லக்கூடிய என்னன்னா, அவங்க நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. வார சீக்கிரமா எண்டு பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் தான் நெகோசியேஷன்ஸ் தான் சரிங்களா. ஸோ யூஎஸ் மினிஸ்ட்ரி சைட்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ்ல திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. குட் நியூஸ் இன் நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. ஸோ டீல் யூஎஸ் ஈரான் டீல் சீக்கிரமே ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஸோ பாட்டம் லைன் ஓவராலாக நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோப் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஈரான் யூஎஸ் உடைய வார் சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ஹோப் ஜென்ரேட் ஆயிருக்கு மார்க்கெட்ல. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல புல் ரன் இருந்தது. ஸோ நம்ம ஒரு முக்கியமான அலர்ட் இந்த வீடியோ முடிச்சதுக்கு முன்னாடி சொல்ல இருக்கிறது என்னன்னா, இந்த டீல் நல்லா போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய புல் ரன்னை காமிக்க போகுது. அட் த சேம் டைம் நம்ம இன்னொரு விஷயம் என்ன மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் ஈரான் யூஎஸ் உடைய டீல் ஒரு முடிவுக்கு வரல, இல்லை ட்ரம்ப் சொல்றாரு நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிறது சொன்னாங்கன்னா, ஸோ மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய அலர்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. Thank you very much.